வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். நம்ம லாஸ்ட் வீக் பேசினது சிஎஸ்கே ஓட ப்ராபபிள் 11. இன்னைக்கு நம்ம பேச போறது ஆர்சிபி 11. ஆர்சிபி 11 பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு 3 பிக் சர்ப்ரைசஸ்ங்க ஆர்சிபில. கேஎல் ராகுல் கேப்டன் கம் விக்கெட் கீப்பர் கம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தாரு ஆக்ஷன்ல. லோக்கல் பாய் ஆர்சிபி எப்படி எடுக்கல தெரியல. சத்தியமா அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ரெண்டாவது சர்ப்ரைஸ் வில் ஜாக்ஸ். அந்த 1-7 டீம் 7-7 கூட்டிட்டு போனது வில் ஜாக்ஸ். பிளே ஆஃப்ஸ்குள்ள கூட்டிட்டு போனது வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸை எடுக்கல. இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ். மூணாவது சர்ப்ரைஸ் அபினவ் மனோகர். ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். கர்நாடகா பிரீமியர் லீக்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் எடுத்து அடிச்சாரு. அபினவ் மனோகர் நீங்க எடுக்கல, எப்படி தெரியல. ஸோ இதுதான் 3 பிகெஸ்ட் சர்ப்ரைசஸ் எனக்கு ஆர்சிபி ஆக்ஷன் படி. ஸோ ஆக்ஷன் எப்படி போச்சு, 11 எப்படி இருக்கும் அதை பத்தி பேசலாம். போலிங் டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் இயர் இருந்தது லாக்கி ஃபர்கசன், அல்சாரி ஜோசப், அவங்களை சுத்தி சுத்தி காட்டினாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரைட் அண்ட் ட்ரஸ்டட் பேருக்கு போயிருக்காங்க. ஒரு புவனேஸ்வர் குமார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ கூட ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ் பவர் பிளேயர் நல்லா போடுவாரு. ஹேசல்வுட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட் மேட்ச் பவுலர். லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ணுவாரு. T20ல நீங்க அதே லைன் அண்ட் லென்த் போட்டுறா அடிச்சிருவாங்களோன்னு தோணுது. பட் பார்ப்போம். ரசிக் சலாம் வெரி நைஸ் பிக். நல்ல எக்ஸைட்டிங் டேலண்ட். நல்ல யாக்கர் போடுவாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடினாரு. இந்தியா அண்டர் 23 எமர்ஜிங் ஏஷியா கப் கூட ஆடினாரு. ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர். 10 பால்ல கொடுப்பாரு. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்துட்டு நல்ல பிக்கு. ஸ்வப்னில் சிங் ரிட்டைன் பண்ணாங்க, ஆர்டிஎம் பண்ணாங்க. சுயாஷ் சர்மா கல்கட்டால இருந்து எடுத்திருக்காங்க. பெரிய வீக்னஸ் எனக்கு தெரியுதுன்னா ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இல்லை ஆர்சிபிக்கு. குருணால் பாண்டியாவை நான் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்னு ரேட் பண்றது இல்லை. ஒரு வாஷியோ, ஒரு அஸ்வினோ, ஒரு சஹல்லோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்க முடியல அவங்களால. அண்ட் பேட்டிங்குமே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக் பவர்ல டவுன் தி ஆர்டர். பட் ஸோ ஆர்சிபியோட 11 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன்னா கோலி தான் கேப்டன் பண்ணுவார், டவுட்டே கிடையாது. ஏன்னா ஃபாஃப் கிடையாது. ஃபாஃப் டெல்லி கூட்டாங்க 2 கோடிக்கு. கோலி தான் கேப்டன் பண்ணுவார். கோலி ஃபில் சால்ட் 12 கோடி கொடுத்துருக்காங்க. அவர் தான் விக்கெட் கீப்பர், அவர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒன் டவுன் ஜேக்கப் பெத்தல் வந்து இதுக்கு ஆடிருக்கு. இப்பதான் இங்கிலாந்துக்கு டெபியூ பண்ணாரு ஆக்லாண்ட்ல, நியூசிலாண்டோட கிரைஸ்ட் சர்ச்ல. அது ஜேக்கப் பெத்தல் பெரிய ப்ராமிஸ்ன்றாங்க. பார்க்கணும் இந்தியன் பிச்சஸ்ல எப்படி ஆடுவாருன்னு பார்க்கணும். நம்பர் 4 வந்து ரஜத் பட்டிடார். பிகெஸ்ட் 6 ஹிட்டர் ஆஃப் தி ஐபிஎல் லாஸ்ட் இயர். ஐ திங்க் ஷிவம் துபையோட ஜாஸ்தி அடிச்சார்னு நினைக்கிறேன் ரஜத் பட்டிடார் நம்பர் 4 ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஸ்பின். நம்பர் 5 வந்து லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் பிளேயர், மேக்ஸி மாதிரி தான். ஆனா மேக்ஸி ஆஃப் ஸ்பின் போடுவார், இவர் ஆஃப் ஸ்பின் போடுவார், லெக் ஸ்பின் போடுவார். பிரில்லியன்ட் ஃபீல்டர் அண்ட் பவர்ஃபுல் ஃபினிஷர். ஸோ மேபி இந்த சீசன் லிவிங்ஸ்டன் தான் ஆர்சிபியை காப்பாற்றுவாரா பார்க்கணும். நம்பர் 6 ஜிதேஷ் சர்மா. இது வரைக்கும் இந்தியன் T20 ஸ்குவாட்ல இருந்தாரு. இப்போ சஞ்சு சாம்சன் வந்து அந்த இடத்த பிடிச்சாரு. நல்ல ஹிட்டர், நல்ல ஃபினிஷர். குணால் பாண்டியா நம்பர் 7 நான் கன்வின்ஸ் ஆகலைங்க. இங்க வாஷி இருந்திருக்கணும். இல்ல, அது ஒரு பெரிய மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு. நம்பர் 8 வந்து ஸ்வப்னில் சிங். நம்பர் 9 ஆர்டிஎம் பண்ணி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓகே பேட்ஸ்மேன், நல்ல பவுலர். நம்பர் 9 ரசிக் சலாம், அவரை பத்தி பேசிட்டோம். நம்பர் 10 பழைய குதிரை புவி. இப்போ கூட அந்த ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ் பால் ஸ்விங் ஆகும், நல்லா போடுவாரு. நம்பர் 11 ஹேசல்வுட் அகைன் ஃபேண்டாஸ்டிக் டெஸ்ட் மேட்ச் பவுலர். சின்னசாமியில் எப்படி போவாருன்னு தெரியல. இம்பாக்ட் பிளேயர் மோஸ்ட்லி யஷ் தயால் இல்லாட்டி மனோஜ் பண்டையா இருக்கும்னு என்னோட ஃபீலிங். கொஞ்சம் ஃபயர் பவர் லைட்டா இருக்கு பேட்டிங்ல, எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் தி எண்ட். அந்த நம்பர் 7ல இருந்து அகைன் ஒரு டாப் ஹெவி டிபெண்டன்ட் லைனப் தான் ஆர்சிபி. செமிஃபைனல்ஸ் போவாங்களா? அது ஆர்சிபி கிட்ட எப்பவுமே டேலண்ட் இருக்கும். அந்த கரெக்டான 11 பார்க்கல, அவங்க போட மாட்டாங்க. இந்த வாட்டி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி பண்ணாங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி செமிஃபைனல்ஸ் போறதுக்கு. அதுக்கு மேல போவாங்களா தெரியல. ஐ டோன்ட் திங்க் சோ. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. நிறைய கண்டென்ட் வந்துட்டு இருக்கு இந்த சேனல். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.